السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலைக்குன்றின் மீது நின்று மக்களுக்கு ஏகத்துவ அழைப்பை எடுத்து வைக்க முற்பட்ட சமயத்தில் அபூ லஹப் இதற்காகவா ஒன்று சேர்த்தினாய் என்று மண்ணை தூறி வாரிவிட்டான், மண்ணை தூவிவிட்டான், உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னான். அதை ஒட்டி அல்லாஹு தஆலா சூரத்துல் லஹப் என்று சொல்லப்படுகிற அபூ லஹப் நாசமாகட்டும், அவன் சேர்த்து வைத்த சொத்துக்கள் நாசமாகட்டும் என்கிற சூறாவை அத்தியாயத்தை அல்லாஹ் அருளினான் என்று நாம் பார்த்தோம். மரியாதைக்குரியவர்களே, அந்த நிகழ்ச்சியிலே அபூ லஹப் செய்த இந்த காரியத்தால் கூட்டம் கலைந்து விட்டது. அவன் அமைதியை கெடுத்து விட்டான். அந்த இடத்திலே அபூ லஹப் ஒரு 5 நிமிடம் தாமதித்திருந்தான் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அருளப்பட்ட குர்ஆன் வசனத்தை எடுத்து ஓதி காட்டியிருப்பார்கள் அந்த சமூகத்தின் முன்னால். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை நான் நரக நெருப்பை விட்டும் எச்சரிக்கிறேன் என்று மாத்திரம்தான் சொன்னார்கள். அதற்குள்ளாக அபூ லஹப் இப்படி ஒரு காரியத்தை செய்து கூட்டத்தை கலைத்து விட்டான், அமைதியை கலைத்து விட்டான். ஒரு 5 நிமிடம் அவன் தாமதித்திருந்தான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அருளப்பட்ட குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்திருப்பார்கள். ஓதி இருந்தால் அல்லாஹ்வின் நாட்டத்தால் அந்த அங்கு கூடியிருந்த கூட்டமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை கெடுத்தவன் அபூ லஹப். அதனால்தான் குர்ஆன் அவனை சபித்திருக்கிறது, அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று. அபூ ஜஹலை கூட அல்லாஹ் சபிக்கவில்லை. அபூ ஜஹல் இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதி. அபூ லஹபை விட கொடுமையான விரோதியாக அபூ ஜஹல் இருக்கிறான். அவனை கூட குர்ஆன் சபிக்கவில்லை, ஆனால் அபூ லஹபை அல்லாஹ் சபித்திருக்கிறார். சபிக்கப்பட்டால் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்காது என்று பொருள். சயஸ்ரா நாரன், அவன் நரகத்தை அடைவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால அவனுக்கு ஹிதாயத்து கிடைப்பதற்குண்டான, நேர்வழி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பே இல்லை என்பது பொருளாக இருக்கிறது. இது குர்ஆனுடைய அற்புதங்களில் ஒன்று. பின்னால் நடக்க இருக்கிற செய்திகளை கூட குர்ஆன் சொல்லும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம் அதை நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் பின்னால் நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் சொல்வான் குர்ஆனிலே என்று. அது நிரூபணமான நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. ஏனென்றால் அபூ லஹப் ஹிதாயத்து கிடைக்கவில்லை, அவன் நரகத்திற்குரியவனாகவே மாறி போய்விட்டான். இது குர்ஆனுடைய அற்புதங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, இந்த நிகழ்விலே நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. எந்த ஒரு சபையிலேயும் இருக்கிற போது முந்திக்கொண்டு எந்த ஒரு வார்த்தைகளும் விட்டுவிடக்கூடாது. முந்திரி கொட்ட போல முந்திட்டு பேசுறான்னு சொல்றாங்களோ அந்த மாதிரியான வார்த்தைகளை முந்திக்கொண்டு யாரும் சபைகளில் அந்த வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது என்கிற ஒரு பாடமும் இதில் இருக்கிறது. அபூ லஹப் முந்திக்கொண்டு அப்படி ஒரு வார்த்தையை விட்டதால் இப்படிப்பட்ட ஒரு இழிவுக்கு அவன் ஆளானான். இதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உறவுக்காரர்களை தேடி தேடி சந்தித்து இஸ்லாத்தின் பக்கமாக அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் ஒரு பெரிய பயானெல்லாம் செய்தனர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னவென்றால், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றுதான் சொன்னார். பெரிய பயான் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க வெற்றி பெறுவீங்க என்று. தாரிக் இப்னு அப்துல்லாஹ் மஹாரபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமுர்ரு ஃபீ சூகி தின் நஜ்ஜார். தின் நஜ்ஜார் என்று சொல்லப்படுகிற
கடைவீதியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நடந்து சென்றதை நான் பார்த்தேன். வலைஹி ஹுல்லத்துன் ஹம்ரா, அவர்கள் ஒரு சிவப்பு நிற ஆடையை அணிந்திருந்தார்கள். வஹுவ யகூலு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, மனிதர்களே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். வரஜுலுன் யத்பஅஹு வ யர்மீஹி பில் ஹிஜாரா, ஒரு மனிதன் அவரின் மீது கல்லை எறிந்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கல்லை எறிந்தான். வகத் அதுமா கஅபஹு வ அர்கபு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிங்காலும் கணுக்காலும் ரத்தம் வர ஆரம்பித்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிங்காலிலும் கணுக்காலிலும் ரத்தம் வர ஆரம்பித்தது. வஹுவ யகூலு, அவன் சொன்னான், கல்லெறிந்த அவன் சொன்னான், ஐயுஹன்னாஸ் யா ஐயுஹன்னாஸ் லா துதீஊஹு ஃபைன்னஹு கذாபுன், மனிதர்களே அவருக்கு கட்டுப்படாதீர்கள், அவர் பொய்யர் என்று அவன் சொன்னான். ஃபகுல்து மன் ஹாதல்லதி மன் ஹாதா, அப்ப நான் கேட்டேன், அந்த தாரிக் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் கேட்டேன் இவர் யார்? ஃபகாலு அன்னஹு குலாம், இன்னஹு குலாமுன் பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபினுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞர், இவர் ஒரு மனிதர் என்று மக்கள் பதில் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து. ஃபகுல்து மன் ஹாதல்லதி யத்பஅஹு வ யர்மீஹி பில் ஹிஜாரா, கல்லை கொண்டு எறிந்தானே அவன் யார் என்று கேட்டபோது ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள், அப்துல் உஸ்ஸா, அவன்தான் அப்துல் உஸ்ஸா என்பவன். அப்துல் உஸ்ஸா என்பவன் யார் என்றால் அபூ லஹப். அபூ லஹப் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல் கொண்டு எறிந்தான் என்ற செய்தியை இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சியர் என்கிற கிரந்தத்திலேயும், அதே போல இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸுஹுத் வ ரகாயிக் என்கிற கிரந்தத்திலேயும், இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தபகாத்துல் குப்ரா என்கிற கிரந்தத்திலும் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். மரியாதைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழைப்பு கொடுத்தது எப்படி என்றால் பெரிய பயானெல்லாம் செய்யல, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அழைப்பு கொடுத்தார். நாமும் எத்தனையோ நண்பர்களை சந்திக்கிறோம், எத்தனையோ மாற்று மதத்தார்களை சந்திக்கிறோம். என்றைக்காவது நாம் அவர்களுக்கு இஸ்லாத்தின்பால் அழைப்பு கொடுத்திருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். டீ குடிக்க கூப்பிடுறது போல நண்பர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். பெரிய பயான செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க வெற்றி பெறுவீர்கள் என்று டீ குடிக்க கூப்பிடுறது போல அவர்களை இஸ்லாத்தின்பால் அழைக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த அழைப்பின் போது அவர்கள் தன் 40 ஆண்டு கால நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள 40 ஆண்டு கால வாழ்க்கையை ஆதாரமாக முன்வைத்தார்கள். நான் உங்களோட 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், அந்த வாழ்க்கையே சான்றாக இருக்கிறது, என்னை பற்றி ஏதாவது உங்களால் குறை சொல்ல முடியுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்து வைத்தார்கள். மரியாதைக்குரியவர்களே, இந்த விஷயத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்துவத்திற்கு முன்னால் உண்டான வாழ்க்கை சிறந்ததா, நபித்துவத்திற்கு பின்னால் உள்ளான வாழ்க்கை சிறந்ததா என்று நாம் பார்க்கிற போது நாம் நபித்துவத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை சிறந்தது என்று சொல்லிவிடுவோம். ஆனால் பெரும்பாலான அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்னால் உள்ளான வாழ்க்கை தான் நபித்துவத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கை என்று சொன்னார். என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை தான் நபி என்பதற்கு ஆதாரமாக எடுத்து வைக்கிறார்கள். அதனால் நபித்துவத்திற்கு முன்னால் உண்டான வாழ்க்கை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சிறந்தது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி அஃபலா தாக்கிலூன், நான் உங்களோடு சில ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 40 ஆண்டு கால வாழ்க்கையை ஆதாரமாக அல்லாஹ் நபித்துவத்திற்கு சான்றாக எடுத்து வைக்கும்படி சொல்லுகிறார். அது நபித்துவத்திற்கு முன்னால் வாழ்க்கை தான் சிறந்தது என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள். ஆக முடியாதவர்கள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நம்முடைய நண்பர்களை, நம்முடைய
பழக்க வழக்கத்தோடு இருக்கிறவர்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற போது அவர்களை இஸ்லாத்தின்பால் அழைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வான், உது இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா, நீங்கள் அல்லாஹ்வின் பாதையின் பக்கம் ஞானத்தை கொண்டும் நல்ல உபதேசங்களை கொண்டும் அழையுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். அப்படி நாம் அழைக்க வேண்டும். முதலில் அவர்களுடைய ஹிதாயத்திற்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கதிமத் துஃபைல் வ அஸ்ஹாபுஹு, துஃபைல் அவர்களும் அவர்களின் தோழர்களும் வந்தார்கள். ஃபகாலு, ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. ஃபகாலு யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன தூசன் கது கஃபரத் வ அபத் ஃபதுல்லாஹ் அலைஹா. தூஸ் கோத்திரம் என்கிற ஒரு கோத்திரம் இருக்கிறது. அவர்களை சார்ந்தவர் துஃபைலும் அவருடைய தோழர்களும். துஃபைலுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பை தந்தான், அவருடைய தோழர்களுக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்தான். அவர்கள் போய் அங்கே அந்த மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து தோல்வி அடைந்து விட்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, அவங்க மறுத்துட்டாங்க, இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபதுல்லாஹ் அலைஹா, அவங்களுக்கு எதிராக நீங்கள் சாபமிடுங்கள், அவங்களுக்கு அழிஞ்சு போட்டு துஆ செய்யுங்கன்னு சொல்லி அந்த துஃபைலும் அவருடைய தோழர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கோரிக்கை வைக்கிறார்கள். அவங்க ஃபகீல ஹலகத் தோஸ், அவ்வளவுதான், இந்த ரசூலுல்லாஹ் கையை உயர்த்திட்டாங்கன்னா அந்த தோஸ் கோத்திரம் என்னவாகிவிடும், அவர்கள் அழிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டாங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம மஹதி தூஸா வ அன்த ஃபீஹிம், இறைவா அந்த தோஸ் கோத்திரத்தாருக்கு ஹிதாயத்தை கொடு, அவர்களோடு நீ இரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். நாம் யோசித்து பார்க்கிறோம், அவர்கள் அழிந்து விடட்டும் என்று நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று அந்த துஃபைலும் அவருடைய தோழர்கள் வந்து கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதாயத்திற்காக துஆ செய்தார்கள். நாம் எண்ணி பார்க்கிறோம், அந்த கோத்திரத்தை சார்ந்தவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தார். அவரின் மூலமாக இந்த சமுதாயம் பெற்ற பலன் அது வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பயான் செய்கிற ஒவ்வொரு ஹஸரத்தும் பயானிலே அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள் என்கிற ஒரு செய்தியாவது சொல்லாமல் இருக்க மாட்டார். ஏனென்றால் ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்தவர் என்கிற பெருமை அவரையே சாரும். 5374 ஹதீஸ்களை அவர் அறிவித்திருக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5374. அவருக்கு நிகராக யாருமே இல்லை. அவருக்கு பாதியில கூட ஆள் இல்லை. அறிவித்த ஹதீஸ்கள் அறிவித்த சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாள் தொடர்பில் இருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு ஹதீஸ்கள் அறிவித்திருக்கிறார். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோத்திரத்துக்கு அந்த கூட்டத்தாருக்கு ஹிதாயத்தை கொடு என்று துஆ செய்தது எவ்வளவு பெரிய பலனை தந்திருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் அவர்களை, நம்முடைய நண்பர்களை இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று அழைக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் ஹிதாயத்திற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அழைப்பு பணி என்பதும் ஒரு அறப்பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, யார் ஹிதாயத்தின் பக்கம் அழைக்கிறாரோ, நேர்வழியின் பக்கம், கான லஹு மினல் அஜ்ர் மிஸ்ல உஜூரி மன் தபிஅஹு லா யுன்கசு ذلك மின் உஜூரிஹிம் ஷைஆ, அவருக்கு அந்த நல்வழியை காட்டுவதற்காக வேண்டி அவர் அந்த நல்வழியை பின்பற்றி நடந்தார் என்றால் அவர் செய்ததை போல இவருக்கும் நன்மை கிடைக்கும். ஆனால் செய்கிற அவருக்கு கூலியில எந்த குறையும் ஏற்படாது. நம்ம சொல்லி ஒருத்தர் தொழுகிறாரு, நம்ம சொல்லி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தார் என்றால் அவர் செய்கிற நன்மைகளின் பங்கு நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அவருக்கு எந்த குறையும் ஏற்படாது, அவருக்கும் நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். யார் ஒரு வழிகேட்டின் பக்கம் அழைக்கிறாரோ அவருக்கு அவர் செய்கிற பாவத்தின் பாவம் இவருக்கும் வந்து சேரும். அவருடைய பாவத்திலிருந்து எதுவும் குறைக்கப்படாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட வழி கேட்கிறார், எங்க டாஸ்மார்க் போறதுக்கு வழி எங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். டாஸ்மார்க் போறதுக்கு வழி எங்கன்னு கேட்கிறார், ஒயின் ஷாப்புக்கு போறதுக்கு வழி எங்கன்னு கேட்கிறார், எனக்கு தெரியாதுன்னு சொல்றோம். நம்ம வழிகாட்டணும் என்றால் அவர் நாம குடிக்கல, ஆனால் அவர் குடிக்கிறதுக்கு நாம காரணமாக இருக்கிறோம் என்கிற காரணத்தினால்
அவர் செய்கிற பாவத்தின் அந்த விளைவும் நமக்கு வந்து சேரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே நாம் நம்மை சூழ்ந்திருப்பவர்களுக்காக வேண்டி ஹிதாயத்திற்காக, அவர்களின் நேர்வழிக்காக துஆ செய்ய வேண்டும், அவர்களை நேர்வழியின்பால் அழைக்கவும் செய்ய வேண்டும் என்கிற பாடத்தை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழைப்பு பணியின் துவக்கத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்வதற்கு நான் அன்பாக்கிய அனைவருக்கும் தந்தல்வானா. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.